இன்னைக்கு விதவிதமான சாரி சல்வாரு 7,000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 28,000 ரூபாய் வரைக்கும் சல்வார் கிட்ட இருக்குது. வேட்டுறாங்க. யாருக்கு அது? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு 10,000 ரூபாய்க்கு சல்வார் கிட்ட வாங்கி கொடுக்குறான்னு வைங்க, யாரு வாக்குறதுக்கு? எப்பாவது அவ கல்யாணத்துக்கு போகும்போது, எப்பாவது ஒரு வெளியில ஒரு சாப்பாட்டுக்கு போகும்போது அந்த 10,000 ரூபாய் சல்வார் கிட்ட போட்டுக்கிட்டு போவாங்க. யாருக்கு? அந்த வீட்டுல வந்த விருந்தாளிகள் பாக்குறதுக்கு, மற்றவங்க பாக்குறதுக்கு 10,000 ரூபாய். இவரு பாக்குறது, இவரு எப்பவுமே பாக்குறது சோட்டியில் நைட்டியில். அது எவ்வளவு தெரியுமா? 350 ரூபாய், 150 ரூபாய் இல்லையான்னு கேட்பான். ஏன்னா நீ பாக்குறது 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு தேவை, அடுத்தவன் பாக்குறது 10,000 ரூபாய்க்கு தேவை. இதானா இஸ்லாம்? இதானா மார்க்கம்? இதானா கணவன் மனைவி? நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல நைட்டி, நல்ல வீட்டுல இருக்கும் போது நல்லா உடுக்கணும், அழகா தெரியணும். பெண்கள் பார்த்துக்கங்க, கணவன்கிட்ட தன்னுடைய அழகான தோட்டத்தை எப்பவுமே பார்க்கணும். ஆண்கள் மனைவி கிட்ட எப்பவுமே நல்ல தோட்டத்தை பார்க்கணும், நல்ல தோட்டத்தை காட்டு. நம்மளும் தலை சீவி அழகா இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஒரு நபி தோலை பார்த்து, ஏப்பா இவனுக்கு ஒரு சீப்பு இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. மன்கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிமுஹு, எவனுக்கு முடி இருக்கிறதோ அவை ஒழுங்கா வச்சிருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. முடி இருந்தா சிக்கெல்லாம் வச்சுக்கோ, ஒழுங்கா சீவி வச்சுக்கோ. ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான் இந்த கட்டளை. ஆம்பளை தான் ஒழுங்கா சீவி நல்லா இருக்கணும், பெண்ணு தான் ஒழுங்கு. எங்கேயாவது வெளியே போறேன்னு தான் எங்கேயும் சீப்பு என்று தேடுறது, வீட்டை ரெண்டாக்குறது, சீப்பு தேடும் போட்டி நடக்கும். 4 பொம்பளை பிள்ளை இருக்கு, சீப்பை காணல, அவ்வளவு சிக்கி இருக்குது அந்த தலைக்குள்ள. ஏன் இந்த தலையை சீவி ஒழுங்கா இருக்கக்கூடாதா? நல்ல வாசம் பூசி இருக்கக்கூடாதா? கணவன் மனைவி முன்னால் நல்ல ஒரு தோற்றம் இருப்பது இன்றைக்கு சந்தோஷமான குடும்பத்துக்கு அழகான இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழி. ரெண்டாவது, இந்த கணவன் மனைவிக்கு இடையில எப்பவுமே ஒரு நல்ல தொடர்பாடல் இருக்கணும். ரொம்ப 2 பேரும் ரொம்ப பேசணும். நம்ம தான் பேசுறது இல்லையே. கல்யாணத்துக்கு முன்னால பேசுவாரு, அப்புறம் பிறகு வருவா, சாப்பிட்டேலான்னு இந்த ரங்கப்பா, சாப்பிட்டேலான்னு சாப்பிடுற நேரமா இது? ஊர்ல மழையாம்பா, என்னமோ இங்க வெள்ளாம செஞ்சவ மாதிரி. ஊர்ல மழையா, சாப்பிட்டுங்களா, என்ன செய்தியது, மறுவா மறுவா எல்லாம் பேசி முடிஞ்சு திரும்ப அப்புறம் ஒண்ணுமே இல்லை வைக்க போறான். இல்ல வைக்கணும் இல்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, மூச்சு காத்து பட்டா கூட போதும் அப்படின்றான். அவனே கல்யாணம் கட்டிடுவான். கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு போனா என்ன அப்படின்னு கேட்பான். ஒன்றும் இல்லை, சும்மா எடுத்தான் வை அப்படின்றான். ஏன் இந்த பேச்சு வர மாட்டேங்குது? ஏன் கணவன் மனைவி கடையில தொடர்பு வர மாட்டேங்குது? தொடர்பு வரணும், 2 பேரும் நல்ல மனம் விட்டு பேசணும்.